Hi all. Exercise 1.2ல first sum பார்ப்போம். சரியா? A, B கொடுத்துட்டாங்க. Which of the following are relation from A to B அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ first நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. 1,3 1,3 அடுத்தது 1,0 அடுத்தது 1,-1 அடுத்தது 1,7 அடுத்தது என்ன இருக்கு? 2 இருக்கு. 2,3 2,0 2,-1 2,7 அடுத்தது 3,3 3,0 3,-1 3,7 அடுத்தது 7,3 7,0 7,-1 7,7 ஸோ இப்போ இதுதான் இதுதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏக்கும் பிக்கும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? R1 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. R1 is equal to 2,1 7,1. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆமாவா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏபி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு பாருங்க. 2,1 இல்ல, 7,1 இல்ல. ஸோ 2,1 இல்ல, 7,1 இல்ல. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப்லயே இல்ல, ஏ டு பி ரிலேஷன்ஷிப்லயே இவங்க இல்ல. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது செகண்ட் இதுல என்ன இருக்கு? R2 -1,1. ஸோ -1,1 இருக்கா? 1,-1 தான் இருக்கு. -1,1 கிடையாது. ஸோ இதுவும் இட் இஸ் நாட் இன் அ ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் அ ரிலேஷன். அவ்வளவுதான். தேர்ட் என்னது? R3 2,-1 7,7 1,3. ஸோ இவங்க இருக்காங்களா ரிலேஷன்ல? 2,-1 இருக்காங்க, 7,7 இருக்காங்க, 1,3 இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் ரிலேஷன்ல இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ரிலேஷன். இட் இஸ் ரிலேஷன். ரைட்டா? அடுத்தது ஃபோர்த். R4 is equal to 7,-1 0,3 3,3 0,7. ஸோ 7,-1 இருக்காங்க, 0,3 இல்லை, 0,3 இல்லை. ஓகே. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாவே இது இட் இஸ் நாட் அ ரிலேஷன் தான். ஒன்னு இல்லைனாலும் இட் இஸ் நாட் அ ரிலேஷன் தான். இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் டிரைவ் பண்ணிருங்க. டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். தேங்க்யூ. செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க கண்ணா. நல்லா கவனிங்க, இந்த சம்ம ஏ கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 45 வரைக்கும். இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலேஷன்னாலே நமக்கு தெரியும். இப்படி ஒரு செட்டு போட்டு இங்க ஒன்னு எழுதுவோம், அப்புறம் இங்க ஒன்னு எழுதுவோம். இப்படிதான் இதுக்கு பேர் தானே ரிலேஷன். ஃபர்ஸ்ட் சம்லயே பார்த்தோம். ஆமாவா? இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல 1 போட்டீங்கன்னா அடுத்த நம்பர் இதை ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் 1. இப்போ இந்த இடத்துல 2 போட்டீங்கன்னா இதை ஸ்கொயர் 2 2s are 4. அப்ப ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். இங்க என்ன போடுறீங்களோ அதே ஸ்கொயர். இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன் சொல்றாங்க. சரியா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? ரைட் ரிலேஷன். ஆர்னா ரிலேஷன். ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவாம். ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு ஏ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏ இன்ட்டு ஏ. ஏ என்னது? 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 45 வரைக்கும் இருக்கு. இது ஏ. இன்னொன்னு ஏ 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 45. ஸோ இதுதான் ஏ இன்ட்டு ஏ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிங்க.
ஏ இன்ட்டு ஏ என்ன பண்ணுவேன், இந்த 1 கொண்டு வந்து 1 கூடயும் 2 கூடயும் 3 கூடயும் 4 கூடயும் அப்படியே கோஸ் ஆன் அண்ட் ஆன். அப்போ ஆமாவா, இருங்க எழுதி காட்டுறேன். 1 கொண்டு வந்து 1 கூட, அப்புறம் 1 கொண்டு வந்து 2 கூட, அப்புறம் 1 கொண்டு வந்து 3 கூட, இப்படியே போயிட்டு இருந்தா கடைசியா 1 கொண்டு வந்து 45 கூட, இது வரைக்கும் எழுதிப்பேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், 2 2 கொண்டு வந்து 1 கூட, 2 கொண்டு வந்து 2 கூட, 2 கொண்டு வந்து 3 கூட, இது அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 2 வரைக்கும் 245 வரைக்கும் இது பண்ணுவேன். ஆமாவா, இது எங்க அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 45,45 வரைக்கும் போடுவேன். ஆமாவா ஆமாவா, இதுதான் என்னோட ஏ இன்ட்டு ஏ. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ரிலேஷன் ஆல்ரெடி அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர்னு சொல்லிட்டாங்க. நீங்களே அசியூம் பண்ணுங்க, ரிலேஷன் 1 அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணா 1, 2 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 4, 3 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 9, 4 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 16, 5 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 25, 6 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 36, 7 போட்டிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 49. இதை நல்லா கவனிங்க. அதை தான் இவங்க என்ன சொல்றான், ஆறுன்றது ஏ இன்டு ஏவோட சப்செட். ஆமா, ஏ இன்டு ஏவோட சப்செட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆறுன்றது வந்து ஏ இன்டு ஏக்குள்ளார தான் இருக்கணும். இதுல இருக்கிற டேர்ம்ஸ் தான், அதாவது பாருங்க, இதானே ஏ இன்டு ஏ ஸ்கொயர், இதுக்குள்ளார இருக்கிற டேர்ம் தான் உங்களோட ரிலேஷன்ல இருக்கணும். இதுல இல்லாத டேர்ம் இருக்கக்கூடாது. இப்ப இங்க பாருங்க, 49 இங்க இருக்கிறதே 45 வரைக்கும் தான், இங்க 49 இருக்கு. அப்ப டெஃபினட்டா இது வராது. இந்த டேர்ம் இதோட நின்றுச்சு. 8 போட்டிங்கன்னா 8 64 போயிடும். ஸோ அப்போ இது மட்டும் தான் என்னோட ஆர். இதுதான் அதோட அர்த்தம். புரியுதா? ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்டு ஏ. இது புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏ இன்டு ஏ எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஆருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ஆர் எழுதிட்டேன். பட் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது ஏ இன்டு ஏவோட சப்செட். இது புரிஞ்சதா? ரைட். இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, டொமைன் ரேஞ்சு கேட்குறாங்க. டொமைன் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, இந்த செட் இருக்குல்ல, ரிலேஷன் இருக்குல்ல, ரிலேஷன்ல தான் பார்க்கணும். ரிலேஷன்ல கமாக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் என்னோட டொமைன். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது ரேஞ்ச் கேட்குறாங்க. நிறைய பேர் இந்த ரேஞ்சை வந்து ஆறுன்னு நினைச்சுக்கிறீங்க. இந்த ஆறு வந்து ரிலேஷன். ஓகேவா? ஆறுன்னு கொடுத்தா ரிலேஷன். ஈக்குவல் டு, இது கமாக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரிலேஷன். 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் என்னோட ரேஞ்ச். இது கிளியரா இருக்கா கண்ணா? புரிஞ்சதா? செம்ம புரிஞ்சு என்னைக்குமே அப்ரோச் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டூ இட் இன் தி எக்ஸாமினேஷன். சரியா ராஜா? தேங்க்யூ. ஹாய் ஆல். எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம் பார்த்துடலாம். ஓகேவா? இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. சரியா? இதை பார்த்தாலே நிறைய பேர் இந்த சம் அப்ரோச் பண்றது இல்லை. ஸோ ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ் கமா ஒய், ஒரு செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸா இருக்கணுமா, செகண்ட் இருக்கிறது ஒய்யா இருக்கணுமா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. அடுத்து இது ரொம்ப அழகா. அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டுன்னு ஒரு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்னையா வேணும்? 1, 2, 3, 4, 5 ஒவ்வொன்னா தூக்கி இங்க போடுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? 0. 0 பிளஸ் 3 3. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸோட வேல்யூ 2 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 3 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 4 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸோட வேல்யூ 5 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 8. 0, 1, 2, 3, 4, 5. 0, 1, 2, 3, 4, 5. எக்ஸ் இருக்கிற இடத்துல
அப்படியே போட்டு ஒய்யும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் என்ன போட்டீங்க? 0. எக்ஸ் 0 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 3. அடுத்தது எக்ஸ் 1 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 4. எக்ஸ் 2 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 5. எக்ஸ் 3 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 6. எக்ஸ் 4 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 7. எக்ஸ் 5 போடும்போது ஒய் என்ன கிடைச்சது? 8. அழகா செட்டு கிடைச்சிருச்சா? அழகா ரிலேஷன் கிடைச்சிருச்சா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர். எடுத்து எழுதிடலாமா? 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? டொமைனும் ரேஞ்சும். ஐயா ரேஞ்சுன்னா சாரி டொமைன்னா கமாக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ டொமைன் எழுதிருங்க. டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. அடுத்தது ரேஞ்ச் எழுதிடலாமா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. ஸோ தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குல்ல இது? இது பார்க்க தான்ப்பா கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்கேயும் இப்போ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கமா ஒய் 2 ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. Y belongs to 1, 2, 3, 4. இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? எக்ஸ் இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஒய். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். இப்படி வச்சுக்கலாமா? ரைட். இப்போ எக்ஸை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன். ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிரு. ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்படி வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு கூட்டிங்கன்னா ஒய் இருக்கிற இடத்துல 1 வந்துடும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டிங்கன்னா ஒய் இருக்கிற இடத்துல 3/2. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஒய் இருக்கிற இடத்துல 4 போட்டிங்கன்னா ஆன்சர் 2. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 5 போட்டிங்கன்னா ஆன்சர் 5/2. ஐயா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டா ஒய் இருக்கிற இடத்துல 1 வந்திருக்கு. இங்க எக்ஸ் இந்த இடத்துல இது இங்க, இது இங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா ஒய் இருக்கிற இடத்துல 2 வந்திருக்கு. இப்போ 1, 2 இது ரெண்டுமே ஒய்ல இருக்கா? ஒய்ல இருக்கா? பட் ஆனா இந்த ரெண்டு இடத்துல பாருங்க, 3/2, 5/2 இந்த ரெண்டுமே ஒய்ல இல்ல. ஸோ அதனால இந்த ரெண்டுமே ரிலேஷன்ஷிப்லயே வராது. இப்ப இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ்ன்றது பசங்க, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க. எக்ஸ்ன்றது பசங்க, ஒய்ன்றது பொண்ணுங்க. சரியா? இப்ப யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. பாரு, இந்த கண்டிஷன்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ அப்ப இங்க பாரு, இந்த பொண்ணே இல்லையே. இப்படி ஒரு பொண்ணே என் குடும்பத்துல இல்ல, அப்புறம் நான் எங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இது உங்களுக்கு கிளியரா புரியுதா? அப்ப ரிலேஷன்லயே போட முடியாது. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரிலேஷன் போட முடியும். அப்ப ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2,1, 4,2. இவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆமாவா? இப்ப ஆரோ டயக்ராம் போடுங்களேன், நல்லா பாருங்களேன். ஆரோ டயக்ராம் போடுங்களேன். ஆரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ்ன்றது பசங்கன்னு சும்மா வச்சுக்கோங்க, ஒய்ன்றது பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க யாரு? 2, 3, 4, 5ன்னு இருக்காங்க. பொண்ணுங்க யாரு? 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டு பேர்த்துல யாருக்கு கல்யாணம்? 2க்கு தான் கல்யாணம். இப்போ 2க்கு பொண்ணு இருக்கா குடும்பத்துல? இருக்கு.
4க்கு பொண்ணு இருக்கா? இருக்கு. பாவம் 3க்கும் 5க்கும் பொண்ணு இல்ல. இதுதான்ப்பா ஆரோ டயக்ராம். ஆரோ இங்க போடணும் சென்டர்ல. சரியா? இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சு விட்ருக்கோம், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையாக்கண்ணா, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் செட், சாரி இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். சாரி, செட் பில்டர் ஃபார்ம் சொல்ல வந்தேன், ஆனா இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் என்னோட சி கொஸ்டின். இது என்னோட பி. பி என்ன கேட்டாங்க? சாரி, ஏ ஆரோ டயக்ராம். இதுதான் என்னோட ஏ ஆரோ டயக்ராம். ஸோ இது ஏ, இது சி. இப்போ பி போடலாமா? பி கிராஃப். பி வந்து கிராஃப். இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். சும்மா போடுங்க 1 2 3 4. ஓகே, அடுத்தது 1 2 3 4. இப்போ நம்ம கிராஃப் வரையணும்னா எக்ஸில் 2 ஒய்ல 1 இந்த இடத்துல. அடுத்தது எக்ஸில் 4 ஒய்ல 2 இந்த இடத்துல. அவ்வளோதான், இது ரெண்டும் ஜாயின் பண்ணி விடுவேன். அவ்வளோதான் கண்ணா, முடிஞ்சு போச்சு. இதுதான் கிராஃப். ஓகேவா? ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன். ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல 4th செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். சரியா? பாருங்க, ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் போட்டுட்டு எக்ஸ் கமா ஒய். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் ஒய் சொந்தக்காரங்க யார் யாரு? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. அப்போ எக்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6 7 8 9. முடிஞ்சு போச்சா? அடுத்தது ஒய், அவங்களும் சேம் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இவங்க தான் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ இப்போ யார் யாருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டா ஒய்யோட வேல்யூ என்னவாகும்? 4 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டா ஒய்யோட வேல்யூ 5 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டா ஒய்யோட வேல்யூ 6 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா ஒய்யோட வேல்யூ 7 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டா ஒய்யோட வேல்யூ 8 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போட்டா ஒய்யோட வேல்யூ 9 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 போட்டா ஒய்யோட வேல்யூ 10 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 போட்டா ஒய்யோட வேல்யூ 11 ஆகும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 9 போட்டா ஒய்யோட வேல்யூ 12 ஆகும். 10 போட முடியுமா? போட முடியாது, ஏன்னா எக்ஸில் 9 தான் இருக்கு, 9 தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கான பேர் எழுதிக்கோங்க. ஓகேவா? இவங்களுக்கான பேர் எழுதிக்கோங்க. எக்ஸில் 1ன்னா ஒய்ல 4, இது இவங்களுக்கு. ஸோ எக்ஸில் 2னா ஒய்ல 5, எக்ஸில் 3னா ஒய்ல 6, எக்ஸில் 4னா ஒய்ல 7, எக்ஸில் 5னா ஒய்ல 8, எக்ஸில் 6னா ஒய்ல 9, எக்ஸில் 7னா ஒய்ல 10, எக்ஸில் 8னா ஒய்ல 11, எக்ஸில் 9னா ஒய்ல 12. ஓகே, இப்போ கல்யாணம் எழுதியாச்சா? யார் யாருக்கு என்னென்ன கல்யாணம்னு பார்த்தாச்சா? இப்போ இதை தான் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஆப்ஷன் சில இதை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. ஆப்ஷன் சி ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாமா?
ஆர் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு யார் யார் கல்யாணமோ அவங்க மட்டும்தான் உள்ளுக்குள்ளார வருவாங்க. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 10, 8க்கு 11. முடிஞ்சு போச்சு. இவங்க தான் ரிலேஷன்ல வருவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்குறாங்க? ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போறது நல்லா கவனிங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போறது நல்லா கவனிங்க. இவங்க பசங்க, எக்ஸ்ன்றது, ஒய்ன்றது பொண்ணுங்க. ஓகேவா? எக்ஸ்ல எத்தனை பசங்க இருக்காங்க? யார் யார் இருக்கா? 9 வரைக்கும் இருக்காங்க. ரைட்டா? இவங்களும் 9 வரைக்கும் இருக்காங்க. இப்போ இவங்க யாரு? 1 யாரை கல்யாணம் பண்ணாரு? 4 கல்யாணம் பண்ணாரா? போட்டுக்குங்க. 2 யார? 5 கல்யாணம் பண்ணாரு. 3 6, 4 7, 5 8, 6 9. ஆமாவா? இப்போ இங்க 10 இல்ல, இங்க 10ம் இல்ல 11ம் இல்ல வைல. அப்ப என்ன பண்ணிடணும்? இந்த 2 பேருமே அப்படி ஒரு சொந்தத்திலே பொண்ணே இல்ல. அப்ப என்ன பண்ணிடணும்? ரிலேஷன்ல இவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஸோ இவங்கள அடிச்சு கொடுத்துட்டு இவங்க மட்டும்தான் ரிலேஷன்ல இருப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் ஆரோ டயக்ராம் வந்தது பிறகு சொன்னேன். நீங்க எழுதும் போது இங்கே பாத்துக்குங்க, வைல வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா சாமி? ஸோ யாரை நம்ம கல்யாணம் இப்போ முதல்ல குடும்பத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ கிராஃப் வரைஞ்சிருவோமா? இதுக்கு கிராஃப் வரைஞ்சிடலாமா? ஸோ எக்ஸ்ல 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 8. இங்கிட்டு கொஞ்சம் மேலே போட்டு இங்க 9. ஸோ இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ 1க்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சோமா? ஸோ 1க்கு 4 இருங்க, இது மாத்திக்கிறேன். 1க்கு 4, 1,4. அடுத்தது 2க்கு 5, 2க்கு 5. அடுத்தது 3க்கு 6. அடுத்தது 4க்கு 7. அடுத்தது 5க்கு 8. அடுத்தது 6க்கு 9. 7க்கு இல்ல. ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட கிராஃப். புரிஞ்சுதாக்கண்ணா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே, பி தான் கிராஃப் கேட்டேன். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கிறத நாம தெளிவா 3 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துல யார் இருக்கான்னு பார்க்க போறீங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரைட்டா? நம்ம பாட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு தருவாங்க, அல்லது பசங்களும் அப்பதான் தருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த கண்டிஷன்ல? ஸோ இப்போ இவங்கெல்லாம் பாருங்க 11 12 எல்லாம் பொண்ணே இல்லை. ஸோ நீங்க கேம்லயே இல்லை. ஸோ இதை எடுத்துக்க கூடாது. சரியா? இதை எடுத்துக்க கூடாது. நீங்க செக் பண்ணுங்க, ஒய்ல அவங்க ஃபேமிலியில இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேங்கண்ணா, பட் இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்றேன். இதை பாசிட்டிவ் வேல எடுத்துக்கிட்டு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. 5th சம்ல பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ எக்ஸசைஸ் 1.2ல 5th சம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க,
பாரு நான் கொஸ்டின் படிச்சிடுறேன். கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபா, 25,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா. சரியா? பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் கேட்டகரி ஏ, சி, எம், இ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அசிஸ்டன்ஸுக்கு 10,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ஏ தானே இருக்கு. அப்ப இங்கேயும் ஃபர்ஸ்ட் 10,000 தானே இருக்கு. அப்ப அசிஸ்டன்ஸுக்கு 10,000 ரூபா, கிளர்க்குக்கு 25,000 ரூபா, மேனேஜர்ஸ்க்கு 50,000. ஸோ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. சரியா? ஸோ மொத்தமா 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஓகேவா? 5 அசிஸ்டன்ட் A1, A2, A3, A4 எழுதிக்கலாமா? சரி நான் எழுதிக்கிறேன். ஸோ A1, A2, A3, A4, A5 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. கிளர்க்கு மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4. அடுத்தது மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்கு? கிளர்க் முடிஞ்சிச்சு. மேனேஜர் 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3, M1, M2, M3. அடுத்தது இன்ஜினியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. சாரி, எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2. E1, E2. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட். இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியிலேயே, ஐ மீன் அந்த ஆஃபீஸ்லயே. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஒய். கரெக்ட். நானும் பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் இருக்கிறத ஒய்ன்னு வைக்க போறேன். ஆனால் ஒய்ல என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. எக்ஸ் இஸ் சேலரி. சாரிப்பா, எக்ஸ் வந்து சேலரின்னு வைக்க சொல்றாங்க. அப்போ ஒய் இஸ் பர்சன். அப்போ ஒய் தான் பர்சன். இப்போ எக்ஸ் சேலரி. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? சேலரி என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, 50,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 1,00,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆமாவா? அப்போ சேலரி தான் அவன் எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்றான் என்ன. கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். எஸ், அப்போ சேலரி தான் அவங்க எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்றாங்க என்ன. ஓகேவா? ஒய் வந்து பர்சன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான்ப்பா எடுக்கணும். சரியா? ரைட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆர்டர்டு பேர்ஸ் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். ரைட்டு. ஆர்டர்டு பேர் எழுதிடலாமா? இங்க பாருங்க, ஆர்டர்டு பேர். என்ன ஆர்டர்டு பேர்? மொத்தமா 10,000 ரூபாய் எத்தனை பேர் வாங்குறாங்க? A1 வாங்கினாரு. அப்புறம் 10,000 ரூபாவை A2, அப்புறம் 10,000 ரூபாவை A3, அப்புறம் 10,000 ரூபாவை A4, அப்புறம் 10,000 ரூபாவை A5, அப்புறம் என்னது 25,000 C1, 25,000 clerical 2, 25,000 clerical 3, 25,000 clerical 4 வாங்கினாரு. ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்தது 50,000 எத்தனை பேர் வாங்கினாங்க? மேனேஜர் வாங்கினாங்க. 3 மேனேஜர் இருக்காங்க. M1, M2, M3. ரைட்டா? அடுத்தது 1,00,000 ரூபாய் யார் வாங்கினா? 1,00,000 ரூபாய் எக்ஸிக்யூட்டிவ் 1, எக்ஸிக்யூட்டிவ் 2. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இதுதான் என்னோட ஆர்டர்டு பேர். இப்போ ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஆரோ டயக்ராம். 10,000 ரூபாய் எத்தனை பேர் வாங்கினாங்க? 1, 2, 3, 4, 5. 25,000 ரூபாய் 1, 2, 3, 4. 50,000 ரூபாய் 1, 2, 3. 1,00,000 ரூபாய் 2, 2. இவ்வளோதான் நான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம். இது ஆர்டர்டு பேர். புரிஞ்சுதா சாமி? கிளியரா இருக்கா? கண்ணா இதில் ஏதாவது டவுட்டுன்னா தயங்காம கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். சரியா? தேங்க்யூ.